காட்டாத்து வெள்ளம் வேற கரை புரண்டு ஓடுது. இத நாம எப்படி கடக்கிறது? இந்த நேரம் ஆத்துக்குள்ள இறங்குனா வெள்ளத்துல மாட்டிக்குவோம். எப்படியும் ஆத்த கடந்தே ஆகணும். அப்பதான் உணவு கிடைக்கும். ஆத்த கடக்க வழி கிடைச்சிருச்சு. சாஞ்சு கடக்கிற இந்த மரத்தை குறுக்க போட்டு ஆத்த கடந்துடலாம். காஞ்ச மரம்னு நினைச்சா மழையில ஊறி இந்த மரம் ரொம்ப கனமா இருக்கே. இந்த மரப்பாலம் இனி நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பயன்படும். தேனீக்கள் பறக்கிறத பார்த்தா பக்கத்துலதான் எங்கேயோ தேன் கூடு இருக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய தேன் கூடு! நிச்சயமா இதுல தேன் நிறைய இருக்கும். பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. ஆஹா, தேன் வாட பட்டதும் உடம்பு வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு. நினைச்ச மாதிரியே நிறைய தேன் இருக்கே. அமாவாசைக்கு ரொம்ப நாள் இருக்கிறதுனால தேனீக்கள் நல்ல வேலை தேனை காலி பண்ணல. நமக்கு அதிர்ஷ்டம் தான். ஆஹா, தேன் ரொம்ப சுவையா இருக்கு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் காயா இருக்கு. இது சீக்கிரமா பழுக்காது. இதுல பழமே சரியில்லை. பசங்களுக்கு பிடிக்காது. இந்த